ஹாய் டெக்கீஸ். இந்த வீடியோல குடுத்திருக்க யூசர் இன்புட் வந்து பிரைம் நம்பரா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போறோம் ஒரு ஈஸியான வேல. ஸோ பிரைம் நம்பர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்னாலையும் தன்னாலையும் வகுபடக்கூடிய நம்பர்கள தான் நம்ம பிரைம் நம்பர் அப்படின்னு சொல்றோம். அதாவது அப்போ அதுக்கு 2 ஃபேக்டர் தான் இருக்கும். ஒண்ணு அது தன்னால டிவைட் ஆகணும், இல்லன்னா 1ஆல டிவைட் ஆகணும். இது 2னாலையும் டிவைட் ஆச்சுன்னா மட்டும் தான் அது பிரைம் நம்பர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு 3ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, 3 வந்து 1ஆம் நம்பரால டிவைட் ஆகும், இல்லன்னா 3ஆம் நம்பரால டிவைட் ஆகும். வேற எந்த நம்பராலயும் டிவைட் ஆகாது. அப்ப 3ங்கிறது ஒரு பிரைம் நம்பர். இதே மாதிரி இப்போ 4ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அது 1ஆல டிவைட் ஆகும், 2ஆல டிவைட் ஆகும், 4ஆல டிவைட் ஆகும். அப்படிங்கல 2ங்கிற அடிஷனல் ஃபேக்டர் வந்தது. அப்படிங்கிற இது பிரைம் நம்பர் கிடையாது. ஸோ இதுதான் பிரைம் நம்பருக்கான லாஜிக். அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு கவுண்ட் வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதை 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணிட்டு ஒரு ஃபார் லூப் எழுதிருக்கேன். இந்த ஃபார் லூப்ல வந்து 1ல இருந்து n வரைக்கும் நம்ம ஐட்ரேட் பண்றோம். இந்த ஐட்ரேட் என்னங்கிறது தான் யூசர் இன்புட். அந்த எண்ணை வந்துட்டு நம்ம அந்த ஐட்ரேட்டர் வேரியபிளால டிவைட் பண்ணிக்கிறோம். டிவைட் பண்ணி 0ன்னு வந்துச்சுன்னா நம்ம கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். இல்லைன்னா கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணாம மறுபடியும் ஐ இன்க்ரீஸ் பண்ணி மறுபடியும் இதே மாதிரி n வரைக்கும் நம்ம ஐட்ரேட் பண்ணி செக் பண்ணிக்கிறோம். இப்போ ஃபைனலா வந்துட்டு ஃபார் லூப் முடிஞ்சது கவுண்ட் வந்து செக் பண்றோம். கவுண்ட் வந்து 2 இருந்துச்சுன்னா அது பிரைம் நம்பர் அப்படின்னு சொல்லி ஈஸியா பிரிண்ட் பண்ணிடலாம். இல்லைன்னா அதை நான் பிரைம் நம்பர் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணிடலாம். இப்போ நான் அந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி நான் உங்களுக்கு யூசர் இன்புட் கொடுத்து காமிக்கிறேன். இப்போ நான் வந்துட்டு 4ன்னு கொடுத்தா இது வந்து பிரைம் நம்பர் இல்லைன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணுது. இப்போ மறுபடியும் நான் 2ன்னு கொடுக்குறேன். 2ன்னு கொடுக்கல இது என்னன்னு பிரிண்ட் ஆகும், இது வந்து ஒரு பிரைம் நம்பர் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். இதுதான் ஒரு நம்பர் பிரைமா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கான சிம்பிள் லாஜிக். ஓகேங்களா? பட் ஆனா இது எஃபிஷியன்டான லாஜிக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இன்டர்வியூல நம்ம எப்பவுமே ஒரு எஃபிஷியன்டான லாஜிக்கை தான் எழுதி கொடுக்கணும். ஸோ இன்டர்வியூர் கிட்ட சொல்லணும், இன்டர்வியூர் கிட்ட டெக்னிக்கலா எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கணும். ஆனா இது வந்துட்டு ஒரு ப்ராப்பரான ஒரு எஃபிஷியன்டான லாஜிக்னா கிடையாது. ஸோ எஃபிஷியன்டான லாஜிக் என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? கமெண்ட்ல நான் பின் பண்ணியிருக்க வீடியோவை பாருங்க. அதுல உங்களுக்கு ஈஸியா நான் சொல்லி கொடுத்துருக்கேன் எஃபிஷியன்டான லாஜிக் என்னங்கிறத. தேங்க்யூ. வில் see you in the next video.